صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. بسم الله الرحمن الرحيم. رجل ஒரு நபர் யுஸாபு பிஷைஇன் அவருக்கு ஏதாவது மற்றவர்கள் மூலமாக சிரமம் ஏற்பட்டால் ஃபி ஜஸதிஹி அவருடைய உடம்பிற்கு அல்லது கல்விற்கு ஃபயதஸத்தகு பிஹி அதனை அவர்கள் மன்னித்து விட்டால் அல்லாஹு தஆலா இரண்டு விஷயங்களை தருகின்றான். ஒன்று, இல்லா ரஃபஅஹுல்லாஹ் அவருடைய பதவியை உயர்த்துகின்றான். பிஹி இந்த மன்னிப்பின் காரணமாக தரஜத்தன் பதவியை அந்தஸ்தை. இரண்டாவது விஷயம், வஹத்த அன்ஹு அவனிலிருந்து பிஹி அந்த மன்னித்ததின் காரணமாக ஹத்த அழிக்கின்றான், இல்லாமல் ஆக்குகின்றான், எடுக்கின்றான் அல்லாஹு தஆலா ஹதீஅத்தன் ஒரு பாவத்தை. மற்றவர்களால் ஏற்படும் சிரமங்களை சகித்துக் கொண்டு யாரெல்லாம் மதிப்பார்களோ மன்னிப்பார்களோ அவருக்கு ஒரு உயர்வு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. ஒரு பாவம், அவருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. யாரேனும் ஒருவருக்கு பிறரால் உடல் ரீதியான சிரமம் ஏற்பட்டு பிறகு அதை மன்னித்து விட்டால் அவர் அதன் காரணமாக அல்லாஹு தஆலா அவருக்கு ஒரு பதவியை உயர்த்துகிறான், ஒரு பாவத்தை மன்னிக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை தாம் கேட்டதாக ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூர் திர்மிதி. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மிக மிக முக்கியமான ஹதீஸ், குறிப்பாக உலமாக்களுக்கு, லம் யகுன் ஷக்ஸுன் எந்த நபரும் அஹப்ப விருப்பமானவராக இருந்ததில்லை. யாருக்கு? சஹாபாக்களுக்கு. இலைஹி மிர் ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட வேறு ஒரு நபர் ஒரு விருப்பமான இடத்துல இருந்திருக்காங்களான்னு கேட்டா அந்த முதல் அந்தஸ்துல கிடையாது என்பதாக நபி அவருடைய 10 வருட சேவகர் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். விஷயம் இது அல்ல, கவனிக்க வேண்டிய விஷயம். இது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் சரி, இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு முன்னாலும் நபியை விட ஒரு சிறந்த ஒரு முஃமின் இல்லை என்பதை நாம் எல்லாம் நாவால் மனதால் ஏற்றிருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அடுத்த விஷயம், அவ்வளவு மதிக்கின்ற சஹாபாக்கள் நபி அவர்களை வக்கானு இதா ரஅவுஹு, இதுதான் விஷயம். எப்பொழுதெல்லாம் சஹாபாக்கள் நபி அவர்களை பார்ப்பார்களோ எப்பொழுதுமே நபிக்காக லம் யகூமு எந்திரிச்சு நிக்க மாட்டாங்க. என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. உயிரையும் கொடுக்கக்கூடிய சஹாபாக்கள் உயிரையும் கொடுத்து நிரூபித்தார்கள், நமக்கெல்லாம் தெரியும். ஆனாலும்
நபி அவர்களை பார்த்து அவருக்காக நின்றதில்லை. ஏன் தெரியுமா? அவ்வாறு நிற்பதை வாழ்நாள் முழுக்க நபியவர்கள் விரும்பவே இல்லை. என்ன மாதிரி ஆதெல்லாம் ஒரு வேலை நவுசுபில்லா எனக்கு ஒரு அந்தஸ்து இருக்குன்னு மனசுல இடம் இருந்துச்சுன்னா காலடியால என்ன அடிச்ச மாதிரி இருக்குது. லிமா யஅலமூன மின் கராஹியத்திஹி லிதாலிக. நபியவர்கள் தனக்காக யாராவது இருப்பதை எப்போதுமே நபியவர்கள் விரும்பியதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட வேறு யாரும் சஹாபாக்களுக்கு மிக்க நேசத்துக்குரியவர்களாக இருந்ததில்லை. அவ்வாறு இருந்தும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தால் சஹாபாக்கள் எழுந்து நிற்க மாட்டார்கள். ஏனெனில் எழுந்து நிற்பதை ஒருபோதும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்ப மாட்டார்கள் என்பதை அந்த சஹாபாக்கள் அறிந்து வைத்திருந்தனர் என்று ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். நூன் திர்மிதி. சரி, அடுத்த ஹதீஸ் பாருங்க, அழகான ஹதீசுகள். மன் எவர் ஒருவர் சர்ரஹு விரும்புவாரோ ஐயதனத்தல லஹு ரிஜால் மக்கள் என்னை பார்த்தவுடன் கியாமன் நிற்க வேண்டும் என்று. என்னை பார்த்தவுடன் என் வீட்டுல உள்ளவங்க எதிர்த்து நிக்கணும். என்னை பார்த்தவுடன் ஹஜ்ரத் வராரு, குருக்கள் வரார், வழிவிடுங்க அப்படின்ற மாதிரி வழிவிடணும், நிற்கணும் அப்படின்னு யாராவது ஹசரத்தோ இல்ல நானோ நினைத்தால் அவர் தேடிக்கொள்ளட்டும் மக்அதஹு அவருடைய இருப்பிடத்தை மினன்னார் நரகமாக. மக்கள் தன்னை கண்ணியப்படுத்த தன் முன் எழுந்து நிற்பதை எவர் விரும்புகிறாரோ அவர் தன் தங்குமிடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளவும் என்று ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை தாம் கேட்டதாக ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மக்கள் தம்மை கண்ணியப்படுத்த எழுந்து நிற்க வேண்டும் என விரும்புவோருக்குத்தான் இந்த எச்சரிக்கை. ஆனால் ஒருவர் தான் விரும்பாமலேயே மக்கள் கண்ணியம் நேசத்தின் காரணமாக அவருக்காக எழுந்து நிற்பது என்பது வேறு செயல். ஆனால் கீழே உள்ள ஹதீஸுடைய அடிப்படையில அப்படி செஞ்சாலும் யாருக்கு செய்யப்படுதோ அவர் தடுத்திருக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான தக்வா. நான் சொல்லவில்லை. கீழே உள்ள ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவில்லை. ரசூல் விரும்பாத ஒரு விஷயம் பள்ளியிலோ மதர்சாவிலோ வீட்டிலோ மொஹல்லாவிலோ நடக்கிறது என்று சொன்னால் அதை தடுக்காமல் சுவைப்பது கூடாது. தடுத்திருக்க வேண்டும் என்பதுதான் எல்லா வழிமார்கள் முத்தகீன்களுடைய ஃபத்வாவாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் மனிதர்களாகிய நமக்கு எந்த மரியாதையும் கிடையாது. படைத்த ரப்புக்குத்தான் மரியாதை. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.